minerals. இன்னைக்கு நாம digestive system in human beings இந்த டாபிக் பத்தி பார்க்க போறோம். அது போறதுக்கு முன்னாடி digestion அப்படினா என்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுக்காக இந்த digestion நடக்கணும் அப்படினா digestion அப்படினா conversion of complex substances into simpler substances. அதாவது பாத்தீங்க அப்படினா இப்ப எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம் அப்படினா சுகர் கேன் இருக்கு இல்லையா? இப்ப கரும்பு எடுத்து பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து நாம டீ காஃபில போட்டு சாப்பிட முடியாது. ஏன்னா அது வந்து காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ். அதுல சுகர் மட்டும் இருக்காது, சுகர் இல்லாம மற்ற காம்பவுண்ட்ஸும் இருக்கும். அதை நம்ம என்னவா மாத்தணும் அப்படின்னா சிம்பிளர் சப்ஸ்டன்ஸ், அதாவது சுகரா வந்து கன்வெர்ட் பண்ணணும். சுகரா மாத்தின பிறகுதான் சுகரை தான் நம்ம டீ காஃபில மிக்ஸ் பண்ணி சாப்பிட முடியும். அப்போ அந்த சுகர் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா தட் இஸ் a simpler substance. அதே மாதிரி நம்ம எடுத்துக்கிற ஃபுட் எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் மெட்டீரியல்ஸ். இப்போ ரைஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ரைஸ் இஸ் மேட் அப் ஆஃப் வாட் மீன்ஸ் carbohydrates. அப்ப carbohydrates இருக்கிறதுனால அதுல ஃபுல்லா starch materials will be there. அந்த starch என்னன்னு பாத்தீங்கன்னா it is made up of glucose molecules. அப்ப நிறைய numerous glucose molecules எல்லாம் ஒண்ணா சேர்ந்து starch ஆ கன்வெர்ட் ஆயிட்டு அந்த starch தான் நம்ம என்ன சொல்றோம் carbohydrate. அதுதான் வந்து நம்மளோட சாப்பிடக்கூடிய நம்ம ஃபுட், சாப்பாடு ரைஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப எடுத்துக்கூட சாப்பாடு டைரக்டா நம்ம பாடியால அப்சர்வ் பண்ணிக்க முடியாது. ஏன்னா அது காம்ப்ளெக்ஸா இருக்கு. அது என்னவா மாத்தணும், சிம்பிளரா மாத்தணும். சிம்பிளர் அப்படின்னா நம்ம பாடி எதை வந்து அக்செப்ட் பண்ணிங்க, எப்படி அப்சர்வ் பண்ணிங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து கன்வெர்ட் பண்ணணும். அதுக்காக தான் அந்த டைஜஷன் வந்து நடக்குது. ஸோ அதுக்கு வந்து சில ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸ் எங்க நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அலிமெண்ட்ரி கேனல் அப்படிங்கிற இதில் நடக்கும். அலிமெண்ட்ரி கேனல் எங்க இருந்து எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் அவர் மவுத், நம்ம வாயில ஸ்டார்ட் பண்ணி நம்மளோட ஆனஸ் வரலும் பார்த்தீங்கன்னா அந்த அலிமெண்ட்ரி கேனல் வில் பி தேர். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட மவுத் ரீஜன். அந்த மவுத் ரீஜன் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் as oral cavity or buccal cavity அப்படினு சொல்லுவோம். சோ இந்த oral cavityல தான் அந்த digestion will be starting. அப்ப இதுல இனிஷியலா நமக்கு என்ன வேணும் அப்படினு பாத்தீங்கன்னா இனிஷியலா இங்க யார் மேஜரா ரோல் ப்ளே பண்றாங்க அப்படினா teeth, tongue as well as saliva. பல்லு, நம்மளோட நாக்கு, அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட எச்சில். இது மூணு தான் என்ன செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபுட்டோட டைஜஷனுக்கு இங்க மேஜரா வந்து ரோல் ப்ளே பண்றாங்க. இதுக்கு நான் ஆல்ரெடி என்ன பாத்தீங்கன்னா இன்னொரு லெக்சர்ல சொல்லியிருந்தேன். என்னன்னா நம்மளோட மிக்ஸி இருக்கு இல்லையா, அந்த மிக்ஸியை வந்து நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். மிக்ஸி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது இருக்கக்கூடிய அந்த அந்த பிளேட் இருக்கு இல்லையா, மிக்ஸியில் இருக்கக்கூடிய பிளேட், அந்த பிளேடை வந்து நம்மளோட பல்லு கூட ரிலேட் பண்ணிக்கலாம். நம்ம பல்லு எப்படி ஷார்ப்பா இருக்கோ அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய பிளேடும் ஷார்ப்பா இருக்கும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு அரைக்கக்கூடியதை வந்து சின்ன சின்ன பீசஸா வந்து கிரைண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணும். அதே மாதிரி பல்லும் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கூட ஃபுட்டை வந்து சின்ன சின்ன பீசஸா கிரஷ் பண்ணி அதை வந்து கன்வெர்ட் பண்றதுக்காக தான் நம்மளோட பல்லு இருக்கு. அதே மாதிரி அந்த மோட்டார் சுத்துறது இருக்கு இல்லையா, அந்த மோட்டார் சுத்தி என்ன பண்ணும், எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணும். அதே மாதிரி நம்மளோட நாக்கு வந்து நல்லா ரொட்டேட் ஆகி மிக்ஸ் பண்ணி நம்மளோட ஃபுட்டை வந்து நல்லா வந்து சலைவா கூட மிக்ஸ் பண்ணும். அங்க நம்ம எப்படி தண்ணி ஊத்தி வந்து கிரைண்ட் பண்றோமோ அதே மாதிரி இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா சலைவா. அந்த சலைவா யார் செக்ரீட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சலைவரி கிளாண்ட். ஸோ இந்த சலைவரி கிளாண்ட் தான் என்ன செய்யுதுன்னா சலைவாவை செக்ரீட் பண்ணுது. ஸோ அது எங்க இருக்குது சலைவரி கிளாண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு வந்து இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல போட்டிருக்கல இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா பரோட்டிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பரோட்டிட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் சலைவரி கிளாண்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாக்குக்கு கீழே ஒண்ணு இருக்கும், அது என்னன்னா செகண்ட் சப்லிங்குவல். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த தாடையில இந்த இடத்துல ஜா இங்க ஒண்ணு இருக்கும், அது என்னன்னு பாத்தீங்கன்னா சப் மேண்டிபுலர் ஆர் சப் மேக்ஸிலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 சலைவரி கிளாண்ட்ஸ் வந்து இருக்கு உங்களுக்கு. இந்த 3 சலைவரி கிளாண்ட்ஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா சலைவாவை செக்ரீட் பண்ணுவாங்க. ஸோ இந்த சலைவால தான் என்ன இருக்கு, சலைவரி அமைலேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் இருக்கு. இந்த அமைலேஸ் என்சைம் என்ன செய்யும் அப்படின்னா நம்ம ரைஸ் எடுத்துக்கிறோம் இல்லையா, இப்போ ரைஸ் எடுத்துக்கிறோம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்டார்ச் மெட்டீரியல். அந்த ஸ்டார்ச்சை வந்து என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் குளுக்கோஸ் யூனிட்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணும். ஸ்டார்ச் அப்படிங்கிறது இட் இஸ் கால்ட் as பாலிசாக்கரைட். பாலின்னு என்ன சொல்லுவோம் நிறைய, ஸோ சாக்கரைட்னா சுகர் இந்த இடத்துல. ஸோ குளுக்கோஸ் அப்படிங்கிறது இட் இஸ் சுகர். ஸோ பாலிசாக்கரைட்னா நிறைய குளுக்கோஸ் யூனிட் சேர்ந்து இருக்கிறதுக்கு பேர் தான் பாலிசாக்கரைட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் 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 இந்த மாதிரி நியூமரஸ் குளுக்கோஸ் மாலிகுல்ஸ்லாம் சேர்ந்து ஸ்டார்ச்சா இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது வந்து பாலிசாக்கரைட். இப்போ வாயில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அமைலேஸ் என்சைம் போயிட்டு நடுவில் இருக்கிற பாண்டை ஃபுல்லாக என்ன செஞ்சிடும் உங்களுக்கு பிரேக் டவுன் பண்ணும். இப்படி பண்ணும்போது இந்த பாலிசாக்கரைட் எல்லாமே என்னவா மாறிடும், டைசாக்கரைடா கன்வெர்ட் ஆகிடும். ஸோ டைனானது 2 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டைசாக்கரைட் அப்போ என்ன ஆகிடும், ஸோ குளுக்கோஸ் பிளஸ் குளுக்கோஸ் அந்த மாதிரி என்ன உங்களுக்கு அது கன்வெர்ட் ஆகிடும். அப்போ அது மால்டோஸா கன்வெர்ட் ஆகுது. ஸோ அந்த பாலிசாக்கரைட் வந்து என்னவா மாறிடுச்சு, இப்போ கொஞ்சம் சிம்பிளர் காம்பவுண்டா வந்து கன்வெர்ட் ஆயிடுச்சு. அந்த ப்ராசஸை பண்றது யார் அப்படின்னா இந்த சலைவரி அமைலேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம டீத், டங், சலைவா எல்லாம் என்ன பண்ணுது உங்களுக்கு ஃபுட்டை நல்லா மிக்ஸ் அப் பண்ணி ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு ஃபார்ம் பண்ணுது. அந்த சப்ஸ்டன்ஸுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா போலஸ். ஸோ போலஸ் அப்படின்னா என்னன்னா நம்ம எடுத்துக்கூடிய ஃபுட்டை வந்து நம்ம டீத், டங், சலைவா எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி ஒரு மிக்சர் கிடைக்குது. அந்த மிக்சருக்கு பேர் தான் என்ன அப்படின்னா போலஸ்.
ஸோ இந்த போலஸ் அடுத்து என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓரல் கேவிட்டியில இருந்து அடுத்து எங்க என்டர் ஆகுது உங்களுக்கு ஃபேரிங்ஸ் அப்படிங்கிற ரீஜனுக்கு என்டர் ஆகுது. ஸோ ஃபேரிங்ஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா பக்கிள் கேவிட்டிக்கு அடுத்து இருக்குது. அலிமெண்ட்ரி கனால செகண்ட் ரீஜன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேரிங்ஸ். ஸோ ஃபேரிங்ஸ் பார்த்தீங்கன்னா காமன் பேசேஜ், அது வழியாக தான் ஃபுட்டும் உள்ள என்டர் ஆகும். அதே மாதிரி ஏர் நம்ம சுவாசிக்கிற மூச்சு எப்படி என்டர் ஆகும் அப்படின்னா இந்த ஃபேரிங்ஸ் மூலமாக தான் உங்களுக்கு என்டர் ஆகுது. ஸோ இது வந்து காமன் பேசேஜ் அப்படின்னு we can say. அப்போ என்ன ஆகுது, நம்ம நாஸ்ட்ரில்ஸ் மூக்கு வழியாக நம்ம வந்து சுவாசிக்கும் போது அந்த ஏர் என்ன ஆகுது உங்களுக்கு இது வழியாக வந்து ஃபேரிங்ஸ் வழியாக தான் உள்ள என்டர் ஆகும். நம்ம வாய் வழியாக எடுத்துக்கிற ஃபுட்டும் வந்து ஃபேரிங்ஸ் வழியாக தான் ஆகும். அது வந்து காமன் பேசேஜ். ஸோ இந்த இடத்துல கூட காமன் பேசேஜ் என்னன்னா ஃபேரிங்ஸ். அங்கிருந்து உங்களுக்கு ரெண்டா வந்து இப்படி டிவைட் ஆகும். ஆக்சுவலாக ஒன்று என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் கால்ட் ஆஸ் லாரிங்ஸ் ட்ரக்கியா, அதுனா விண்ட் பைப், நம்ம மூச்சு குழாய்னு சொல்றோம்ல விண்ட் பைப்னு சொல்லுவோம். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு கீழே போகிறது பார்த்தீங்கன்னா ஃபுட் பைப், உணவு குழாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா மூச்சு குழாய், பின்னாடி இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் கால்ட் ஆஸ் அந்த சாப்பாடு உள் போகக்கூடிய உணவு குழாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மூச்சு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ட்ரக்கியாக்குள்ளே என்டர் ஆகிடும். சில டைம் நம்ம என்ன பண்ணுவோம், சாப்பிடும்போது பேசிக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம என்ன செய்யக்கூடாது, சாப்பிடும்போது பேசக்கூடாது அப்படின்னு நம்மளோட முன்னோர்கள்லாம் சொல்லி ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடும்போது நம்ம பேசும்போது வாய்ஸ் வருது. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த லாரிங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த லாரிங்ஸ் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் பாக்ஸ், அதுல இருந்தால் உங்களுக்கு வாய்ஸ் கிரியேட்டர். ஸோ நீங்கள் பேசும்போது என்ன ஆகும், இங்கே இருக்கக்கூடிய எபிக்ளாட்டிஸ் அப்படிங்கிற ஒரு ஃப்ளாப் மாதிரி இருக்கும் உங்களுக்கு, இந்த மாதிரி இருக்கும். இதுதான் க்ளோஸ் ஆகி இப்படி ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் பேசும்போது டக்குன்னு ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபுட் என்ன ஆகும் உங்களுக்கு தற்செயலாக ஆக்சிடென்டலி வந்து உங்களோட மூச்சு குழாய்க்குள்ள உங்களோட ஃபுட் வந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அப்படி போணுச்சுன்னா சம் கேசஸில் அந்த மனுஷனோ அந்த ஆள் என்ன ஆகும் சாகிறதுக்கான வாய்ப்பு, இட் லீட்ஸ் டு டெத் ஆஃப் த பர்சன் ஆல்சோ. அப்போ என்ன செய்யணும், நீங்கள் சாப்பிடும்போது பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது பிரியும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஈசோஃபேகஸ். ஸோ இங்க இருந்து அந்த வயிற்று பகுதி ஸ்டமக் வரல உள்ள அந்த டியூப் பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஈசோஃபேகஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இப்போ சொல்றேன் பாருங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல டியூப்ஸ் இருக்கு. ஆக்சுவலி நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது லார்ஜர் டியூப், இது இந்த இன்னொரு டியூப் இருக்கு. ஆக்சுவலி இது ஃப்ரண்ட்ல இருக்கும், இது பேக்ல இருக்குன்னு சொல்லி இப்படி இருக்கு அப்படின்னா ஃப்ரண்ட்ல ஒரு டியூப் இருக்கும், பேக்ல இன்னொரு டியூப் இருக்கும். ஸோ இந்த டியூப் தான் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈசோஃபேகஸ். இந்த டியூப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரக்கியா, அதாவது மூச்சு குழாய்னு சொல்றது, இது உணவு குழாய்னு சொல்றாங்களே அதுதான். இப்போ என்ன ஆகும், நீங்க இது வழியா தான் சாப்பாடு வந்து நம்ம வாயில இருந்து இப்படி வரும். ஆக்சுவலா வரும்போது நான் எபிக்ளாட்டிஸ்னு சொன்னாலே க்ளோஸ் ஆகும் அப்படின்னு. இப்போ 2 ஹோல்ஸ் இருக்கு. அப்போ இது என்ன சாப்பாடு வந்து இங்கே டச் ஆகும்போது இது வந்து என்ன பண்ணிடும் உங்களுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மூச்சு குழாய் இருக்கு இல்லையா அதை வந்து க்ளோஸ் பண்ணிடும். நம்ம உணவு குழாய் மட்டும் ஓப்பனில் இருக்கும். அப்போ என்ன ஆகாது, நம்மளோட சாப்பாடு வந்து மூச்சு குழாய்க்குள்ள என்டர் ஆகாது. திரும்ப இது மூச்சு வாங்கும்போது ஓப்பன் ஆகிடும். ஸோ இது ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிட்டு இந்த ஃபங்க்ஷனை பண்ணுறது யாருன்னா எபிக்ளாட்டிஸ். அது எபிக்ளாட்டிஸ் தான் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கு. ஸோ ஃபுட் என்ன உங்களுக்கு போனஸாக கன்வெர்ட் ஆகிட்டு அந்த போனஸ் வந்து என்னது உங்களுக்கு ஈசோஃபேகஸ் வழியா உள்ள என்டர் ஆகுது. ஸோ எப்படி என்டர் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ப்ராசஸுக்கு பேரு பெரிஸ்டால்சிஸ். ஸோ பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட் அப்படின்னா என்னன்னா ஒரு டியூப் இருக்கு அப்படின்னா கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அப்படி கான்ட்ராக்ட் ஆகி ஃபுட்டை வந்து கீழே தள்ளும், மறுபடியும் ரிலாக்ஸ் ஆகும், மறுபடியும் தள்ளும். இந்த மாதிரி போயிட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் வழியாக தான் அது உங்களுக்கு அந்த ஃபுட் வந்து இட் இஸ் கோயிங் இன்டு யுவர் ஸ்டொமக். ஸோ ஈசோஃபேகஸோட எண்டுக்கு வந்தாச்சு. தென் திஸ் ஈசோஃபேகஸ் வில் ஓப்பன் இன்டு யுவர் ஸ்டொமக். அது எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஸ்மால் ஓப்பனிங், அங்கே வந்து ஹெல்ப் பண்ணுறது யார் இருப்பாங்க அப்படின்னா ஸ்பிங்டர் மசில்னு சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் கால்ட் ஆஸ் ஸ்பிங்டர் மசில். ஸ்பிங்டர் மசில் நம்மளோட சுருங்கி விரியக்கூடிய மசில் தான். ஆக்சுவலி இப்படி ஓப்பனிங் இருக்கு அப்படின்னா நம்ம ஃபுட் இந்த சைடு இருந்து உள்ள வருதுன்னா ஆக்சுவலி க்ளோஸ்ல இருக்கும். கிட்ட வரும்போது இது ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபுட் வந்து என்டர் ஆகிட்டு உங்களுக்கு ஸ்டமக்ல என்டர் ஆகிடும். இப்படி இருக்குன்னா இப்படி ஓப்பன் ஆகும். ஆக்சுவலி இப்போ ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிட்டு இந்த மாதிரி இருக்கும். அதான் ஸ்பிங்டர் மசில். இங்க இருக்கிறதுக்கு பேர் என்ன ஈசோஃபேகஸ் இருக்கு இல்லையா, அதனால ஈசோஃபேஜியல் ஸ்பிங்டர் அப்படின்னு சொல்லலாம். ஈசோஃபேஜியல் கேஸ்ட்ரிக் ஸ்பிங்டர். ஸோ ஃபுட் வந்து அடுத்து எங்கே என்டர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டமக்ல என்டர் ஆகுது அந்த போலஸ். ஸோ ஆஃப்டர் என்டரிங் இன்டு தி ஸ்டமக் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நல்லா வந்து ஃபுட் வந்து மிக்ஸ் அப் ஆகும். யார் கூட மிக்ஸ் அப் ஆகும்னு பார்த்தீங்கன்னா வித் தி கேஸ்ட்ரிக் ஜூசஸ். ஸோ கேஸ்ட்ரிக் ஜூஸ் அப்படின்னா அந்த ஜூஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது ஒரு கிளாண்ட் வேணும் இல்லையா. இப்போ மவுத்தில் பார்த்தீங்கன்னா ஹேவ் வாட் சலைவரி கிளாண்ட். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டொமக்ல என்ன இருக்குன்னா கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ஸ் வில் பி தேர். அந்த கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டொமக்கோட இன்னர் லைனிங்ல இருக்கு. இன்னர் லைனிங் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு இது ஸ்டொமக்னு வச்சுக்கோங்க. ஸ்டொமக்ல உள்ளுக்குள்ள இந்த லைனிங் இருக்கு இல்லையா, நமக்கு வெளி லைனிங் இருக்கு, இன்னர் லைனிங் இஸ் தேர். ஸோ இன்னர் லைனிங்ல கிளாண்ட்ஸ் இந்த செல்ஸ் வந்து கிளாண்ட்ஸ் ஆக்ட் பண்ணிட்டு they will secrete this gastric juices.
ஸோ gastric juiceல என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா the first main thing is HCl hydrochloric acid இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா you have mucus. ஸோ மியூக்கஸ்னா அந்த வேக்சி லேயர், நம்ம காதுல இருந்து மூக்குல இருந்து வரும் பார்த்தீங்களா ஒரு மாதிரி வேக்சி லேயர், அந்த மாதிரி வேக்சி லேயர் will be there. மியூக்கஸ் வந்து செக்ரீட் ஆகும். அது இல்லாமல் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்சைம்ஸ், அதாவது டைஜஸ்டிவ் என்சைம் செக்ரீட் ஆகும். இந்த இடத்துல ப்ரொடியூஸ் ஆகிற என்சைம்ஸ் பேர் என்ன அப்படின்னா பெப்சினோஜன். ஸோ பெப்சினோஜன் will be secreted. ஸோ இது மூணு தான் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக எங்கே இருக்கு உங்களுக்கு அந்த கேஸ்ட்ரிக் ஜூஸில் இருக்கும். இது இல்லாமல் சில ஃபேக்டர்ஸ், இன்ட்ரின்சிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சம் ப்ரோட்டீன்ஸ் will be there. அதோட ஃபங்க்ஷன் என்னன்னா விட்டமின் B12 நம்ம சாப்பிட்ற ஃபுட்ல இருந்து அப்சார்ப் பண்றது யாருன்னா இந்த ஸ்டொமக் ரீஜன்ல விட்டமின் B12 வந்து அப்சார்ப் ஆகும். அது அப்சார்ப் ஆனால் தான் பார்த்தீங்கன்னா உள்ள நடக்கிற மெட்டபாலிசம், அதே பார்த்தீங்கன்னா பிளட் சர்க்குலேஷன், பிளட் ப்ரொடக்ஷனுக்குலாம் விட்டமின் B12 will be more helpful. அந்த பிளட்ஸோட ப்ரொடக்ஷனுக்குலாம் பார்த்தீங்கன்னா விட்டமின் B12 வந்து ரொம்ப முக்கியம். அது அப்சார்ப் பண்ணுறதுக்கான சில ஃபேக்டர்ஸ் ஆல்சோ will be secreted in this gastric juices. ஸோ இந்த இடத்துல இந்த மியூக்கஸ் இருக்கு இல்லையா, மியூக்கஸ் வந்து எப்படி ஆக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஆக்சுவலி ஐ செட் salivary gland will produce saliva. அந்த சலைவால என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா salivary amylase ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். அது என்ன பண்ணுது உங்களுக்கு வாயில வந்து உங்களுக்கு டைஜஷன் ப்ராசஸ் ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா பைகார்பனேட், சோடியம், குளோரைடு, இந்த மாதிரி எலக்ட்ரோலைட்ஸை வந்து யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, இந்த salivary glands will be producing சலைவால இருக்கும். ஸோ அந்த எலக்ட்ரோலைட்ஸ் ஆல்சோ will enter. அதில் இருக்கக்கூடிய பைகார்பனேட்ஸ், அந்த பைகார்பனேட்ஸும் இந்த மியூக்கஸும் சேர்ந்து என்ன செய்வாங்கன்னா இந்த இன்னர் லைனிங்கை வந்து ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்க ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. நம்ம தலைக்கு ஹெல்மெட் போட்டு எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த இன்னர் லைனிங்கை ஃபுல்லாக இந்த மியூக்கஸ் லேயர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடு கட்டி முடிக்கணும் அப்படின்னா வெளியில் வந்து பெயிண்ட் பண்ணுவோம். எதுக்காக பெயிண்டிங் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வால் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக பெயிண்டிங் will be done. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உள்ளுக்குள்ள அந்த வால்ஸ் will be பெயிண்டட் வித் மியூக்கஸ். எதுக்காக மியூக்கஸால வச்சு அது வந்து ஃபுல்லாக வந்து கவர் ஆயிருக்கு அப்படின்னா திஸ் HCl, that is acidic in nature. அந்த ஆசிட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மியூக்கஸ் வந்து சரியாக ப்ரொடியூஸ் ஆகலை அப்படின்னா உங்களோட இன்னர் லைனிங்கை ஃபுல்லாக டேமேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சம் கேசஸில் அது அல்சராக மாறுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்போ அந்த மியூக்கஸ் லேயர் இருக்கிறதுனால ஆசிட் வந்து நம்மள டேமேஜ் பண்ணாது, நம்மளோட ஸ்டொமக் ரீஜனை இட் cannot be damaged. ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா அதுதான் மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் திஸ் மியூக்கஸ். அடுத்தது யாரு அப்படின்னா பெப்சினோஜன். ஸோ பெப்சினோஜனோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஆக்சுவலி இது வந்து இன்ஆக்டிவ் ஃபார்ம்ல இருக்கும். இன்ஆக்டிவ் அப்படின்னா அதனால எந்த வேலையும் செய்ய முடியாது. அது எப்போ ஆக்டிவா மாறும் அப்படின்னா இந்த பெப்சினோஜன் HCl கூட கம்பைன் ஆகும்போது சேரும் போது என்ன ஆகும் அப்படின்னா பெப்சினா வந்து கன்வெர்டட். பெப்சினோஜன் வந்து ஆக்டிவ் ஃபார்முக்கு இட் வில் பி கன்வெர்டட். அப்போ பெப்சினா மாறும்போது என்ன ஆகுது, இட் பிகம்ஸ் ஆக்டிவ். இப்போ என்ன ஆகுனா நம்ம வந்து கார்போஹைட்ரேட் மட்டும் எடுத்துக்க மாட்டோம், நிறைய ப்ரோட்டீன் ஃபுட்ஸும் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இப்போ ப்ரோட்டீன்ங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். அமினோ ஆசிட் பூ கோக்குறோம் இல்லையா, மல்லிகைப்பூ கோக்கும் போது நிறைய மல்லிகைப்பூ கோத்தா பெருசாக இருக்கும். அதே மாதிரி நிறைய அமினோ ஆசிட்ஸ் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து ஜாயிண்ட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோட்டீனாக வந்து கன்வெர்ட் ஆகும். அப்போ அந்த ப்ரோட்டீன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டமக் ரீஜன் ரீச் ஆன உடனே இந்த பெப்சின் போயிட்டு அந்த ப்ரோட்டீன் கூட ரியாக்ட் பண்ணிட்டு அந்த ப்ரோட்டீனை சின்ன 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 பீசஸாக வந்து கன்வெர்ட் பண்ணும். அதுக்கு பேர் பெப்டைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பெப்டைட்ஸ் அப்படின்னா ஷார்ட் சீக்வன்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். ப்ரோட்டீன்ங்கிறது ஒரு 100 அமினோ ஆசிட்ஸ் இருக்கு அப்படின்னா பெப்டைட்ஸ்ல ஒரு 10, 20, 30 அமினோ ஆசிட்ஸ் மட்டும் இருக்கும், சின்ன சின்ன பீஸாக இருக்கும். இங்கிருந்து இங்கே ப்ரோட்டீன் அப்படின்னா சின்ன சின்ன பீசஸாக வந்து இந்த பெப்சின் வந்து கன்வெர்ட் பண்ணிடும். ஃபர்தராக இன்னும் இங்கே கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா அது இன்டெஸ்டைனில் நடக்கும். அது லேட்டராக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அப் டு திஸ் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் திஸ் பெப்சினோஜன். ஸோ இதெல்லாம் எங்கே நடக்குது அப்படின்னா நம்மளோட ஸ்டொமக் ரீஜன் நடக்குது. நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு வந்து எவ்வளோ நேரம் நம்மளோட ஸ்டொமக்கில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4லேருந்து 5 மணி நேரம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டொமக்கில் வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். நல்லா வந்துட்டு உங்களுக்கு மிக்ஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த மிக்சிங்க்கு பேர் என்னன்னா சர்னிங் மூவ்மெண்ட்ஸ் சொல்லுவாங்க. சர்னிங் மூவ்மெண்ட்ஸ் அப்படின்னா மீனிங் என்னன்னா மேலும் கீழே வந்து இப்படி உங்களுக்கு என்ன ஆகும்னா நல்லா வந்து மிக்ஸ் அப் ஆகிட்டே இருக்கும் ஃபுட்டு வந்து. அதான் வந்து சர்னிங் மூவ்மெண்ட்ஸ். சர்னிங் மூவ்மெண்ட்ஸ் மூலமாக ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதோட எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். அந்த ப்ராடக்ட் தான் எங்கே போகும், அடுத்தது ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு என்டர் ஆகும். அந்த ப்ராடக்டோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைம். ஸோ இங்கே ப்ரொடியூஸ் ஆகிறது என்னன்னா போலஸ் வாயில, இங்கே ப்ரொடியூஸ் ஆகிறது என்ன அப்படின்னா சைம். இந்த சைம் தான் அடுத்து எங்கே என்டர் ஆகும், உங்களுக்கு ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு என்டர் ஆகும் ஆக்சுவலாக. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாயில இருந்து இந்த ஸ்டொமக் ரீஜனில் நடக்கக்கூடிய ப்ராசஸ். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து என்னென்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்க இருந்து பார்த்தீங்கன்னா அடுத்து எங்கே என்டர் ஆகும், ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு வந்துட்டு நம்மளோட ஃபுட்டு வந்து என்டர் ஆகும். அந்த ப்ராசஸ் வந்து இப்போ நான் ஃபர்தர் கிளாஸஸ்ல ஐ வில் பி எக்ஸ்பிளைனிங் யூ. Thank you friends, thank you for watching this video. Welcome back friends.
ஸோ லாஸ்ட் செஷனில் என்ன பார்த்தோம் அப்படின்னா அப் டு ஸ்டொமக் ரீஜன். ஸோ ஸ்டொமக்கில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா the pH will be acidic pH. pHோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1.8 இருக்கும். ஸோ இதோட எண்டில் நம்ம கிடைக்கிற ப்ராடக்டோட நேம் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் ஆஸ் சைம். ஸோ இந்த சைம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டொமக்ல இருந்து அடுத்து ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு வந்து மூவ் ஆகும். ஸோ தி ஸ்மால் இன்டெஸ்டைன் பார்த்தீங்கன்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் 3 parts, 3 regions. அதில் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா சி ஷேப்ல உங்களுக்கு இருக்கும். தட் இஸ் கால்ட் ஆஸ் டியோடினம். So duodenum is the first part of the small intestine, and the middle part of the small intestine is called as jejunum, and the last part it is called as ileum. So these three together is called as small intestine. So small intestine la நம்ம சாப்பிடுற food வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா டைஜஸ்ட் ஆகும். ஸ்டொமக்ல பாத்தீங்கன்னா வந்து பார்ஷியலா தான் வந்து டைஜஸ்ட் ஆயிருக்கும். So இந்த partially digested food வந்து பாத்தீங்கன்னா chyme, அந்த chyme தான் என்ன உங்களுக்கு small intestine என்டர் ஆகும். ஸோ இங்கே யார் மேஜர் ரோல் பிளே பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லிவர் ஆஸ் வெல் ஆஸ் பேன்க்ரியாஸ், இந்த ரெண்டு கிளான்ஸும் இங்கே வந்து மேஜர் ரோல் பிளே பண்ணுறாங்க. ஸோ லிவரோட ஃபங்க்ஷன் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா தே வில் பி ப்ரொடியூசிங் த பைல் சால்ட்ஸ், பைல் ஜூசஸ். ஸோ இந்த பைல் ஜூஸில் என்ன இருக்குன்னா பைல் சால்ட்ஸ் வில் பி தேர் அண்ட் பைல் பிக்மெண்ட்ஸ். த மேஜர் பைல் பிக்மெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பில்லிரூபின் ஆஸ் வெல் ஆஸ் பில்லிவர்டின் வில் பி தேர். அது இல்லாமல் கொலஸ்ட்ரால், பாஸ்போலிபிட்ஸ் இருக்கும். ஆனால் என்சைம்ஸ் மட்டும் இந்த லிவர் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. ஒன்லி திஸ் bile salts, bile juices இருக்கும், and then the bile pigments இருக்கும். So what is the function of this bile juices அப்படினு கேட்டினா that will be involving in the emulsification of the fat. Emulsification of fat அப்படினா fat அப்படியே இருந்துச்சுன்னா டைஜஸ்ட் ஆகிறது வந்து ரொம்ப கஷ்டம். அப்ப என்ன ஆகும்னா அந்த fat வந்து ஸ்மால் மாலிக்யூல்ஸா வந்து செக்ரிகேட் பண்ணும். அப்பதான் ஈஸியா வந்து டைஜஸ்ட் பண்ண முடியும். அதுக்கு பேரு மிஷர்ஸ் அப்படினு சொல்லுவாங்க. அந்த மிஷர்ஸ் வந்து ஸ்மால் டிராப்லெட்ஸா வந்து கன்வெர்ட் பண்றோட வேலை தான் யாருன்னு பார்க்கறாங்க அப்படினா இந்த பில்லிரூபின், பில்லியோடின் பண்றாங்க. ஸோ ஃபேட்டோட டைஜஷன்ல மேஜர் ரோல் பிளே பண்றது யாருன்னா திஸ் பைல் ஜூசஸ். அது மட்டும் இல்லாம இவங்க தான் யாரை ஆக்டிவேட் பண்றாங்க, லிப்பிட்ஸ், அதாவது லிப்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். லிப்பேஸ்ங்கிறது லிப்பிட்ஸை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய என்சைம். அதை ஆக்டிவேட் பண்றது யாருன்னா இந்த பைல் ஜூசஸ் தான் ஆக்டிவேட் பண்ணுவாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா will be having pancreas. So pancreas ஓட ஃபங்க்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா this pancreas will be secreting pancreatic juices. இந்த pancreatic juiceல என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த என்சைம்ஸ் எல்லாமே இருக்கும். trypsinogen will be there, chymotrypsinogen will be there, amylase, lipase, nuclease ன்னு நிறைய என்சைம்ஸ் இருக்கும். ஒவ்வொரு என்சைமும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன், ஒவ்வொரு ப்ராடக்ட்டை வந்து என்ன பண்ணும், டைஜஸ்ட் பண்ணும். இப்போ ட்ரிப்சினோஜன், கைமோட்ரிப்சினோஜனோட ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா புரோட்டீன்ஸ், பெப்டைட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா they will be digesting into the simpler compounds. அதே மாதிரி அமைலேஸ் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்ச்சை வந்து கன்வெர்ட் பண்ணும். அதே மாதிரி லிப்பேஸ் வந்து லிப்பிட்ஸை கன்வெர்ட் பண்ணும். நியூக்ளியஸ் வந்து நியூக்ளிக் ஆசிட்ஸை கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம சாப்பிட்ற ஃபுட்ல பார்த்தீங்கன்னா நிறைய கண்டென்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு கண்டென்ட்டுக்கும் ஒவ்வொரு என்சைம் இருக்கு. அந்த என்சைம் போய் நம்ம சாப்பிட்ற ஃபுட்ல இருக்கு. அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை ரியாக்ட் பண்ணி அதை சிம்பிளரா வந்து பிரேக் டவுன் பண்ணி மாற்றுவாங்க. அண்ட் தென் இங்க ப்ரொடியூஸ் ஆகிற அந்த ஜூஸும் இங்க ப்ரொடியூஸ் ஆகிற பேன்க்ரியாட்டிக் ஜூஸும் எங்க போய் கனெக்ட் ஆவாங்கன்னா இந்த சி ஷேப்ல இருக்கக்கூடிய டியோடினம் ரீஜன், அந்த ரீஜன்ல இந்த ரெண்டு ஜூஸஸும் போய் அங்க மிக்ஸ் ஆவாங்க. அந்த மிக்ஸ் ஆயிட்டு என்ன ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா அங்க இருந்து இட் will be entering into the small intestine. இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன்ல அடுத்த பார்ட் என்ன சொல்லிருக்காங்க உங்களுக்கு, ஜெஜுனம்க்கு என்டர் ஆகும். ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைன்ல பாத்தீங்கன்னா அது இல்ல இது இல்லாம வேற ஜூஸஸ் ஆல்சோ will be produced. அந்த ஜூஸுக்கு என்ன பேர் அப்படின்னா இன்டெஸ்டைனல் ஜூஸஸ். ஸோ அந்த இன்டெஸ்டைனல் ஜூஸஸ் காமன் நேம், இன்னொரு நேம் என்ன சொல்லுவாங்கன்னா சக்கஸ் என்டரிக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தி சக்கஸ் என்டரிக்கஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்தர் மோர் என்சைம்ஸ் will be there. இந்த என்சைம்ஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லைக் மால்டேஸ், டைபெப்டிடேஸ் என்ன பண்ணுன்னா ஃபர்தரா நம்ம பாடி அப்சார்ப் பண்ற மாதிரியான காம்ப்ளெக்ஸஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ மால்டோஸ் இஸ் தேர். மால்டோஸ்ங்கிறது என்னது, குளுக்கோஸ் பிளஸ் குளுக்கோஸ் சேர்ந்துருந்தா இட் இஸ் கால்ட் ஆஸ் மால்டோஸ். அந்த மால்டோஸை பிரேக் டவுன் பண்றது தான் யாருன்னா மால்டேஸ். அப்போ குளுக்கோஸ் தனித்தனியா பிரிஞ்சிடும். ஸோ இந்த குளுக்கோஸ் இப்போ என்ன பண்ணுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா வந்து நம்மளோட பாடி வந்து அப்சார்ப் பண்ணிக்கும். எப்படின்னா த்ரூ பிளட் கேபிலரிஸ் இருக்கும். அந்த பிளட் கேபிலரிஸ் என்ன பண்ணுன்னா இந்த குளுக்கோஸ் அப்சார்ப் பண்ணி பிளட்டோடைய பாடி ஃபுல்லா டிரான்ஸ்போர்ட் பண்ணிடும். அதே மாதிரி ப்ரோட்டீன்ஸை பிரேக் டவுன் பண்ணா சின்ன சின்ன அமினோ ஆசிட்ஸ் நமக்கு கிடைக்கும். இந்த அமினோ ஆசிட்ஸ் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இட் ஆல்சோ வில் பி அப்சார்ப் பை அவர் பாடி. அதே மாதிரி ஃபேட்ஸை டைஜஸ்ட் பண்ணா என்ன கிடைக்கும்னா லைக் கிளிசரால், ஃபேட்டி ஆசிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதையும் பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து நம்மளோட பாடி வந்து அப்சார்ப் பண்ணி எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி அப்சார்ப் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா it will be going into the large intestine. So large intestine starting point என்னன்னு பாத்தீங்கன்னா it is called as cecum. So இந்த cecumல தான் பாத்தீங்கன்னா அதாவது symbiotic மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு ஹோஸ்டா இருக்கு, அதாவது சர்வைவ் ஆயிட்டு இருக்கு ஆக்சுவலா. ஸோ அந்த ஆர்கானிசம்ஸ் என்ன செய்யணும்னா நம்மளோட ஃபுட் டைஜஷன்ல it will be helping. ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா it is called as ascending colon, transverse colon, descending colon, and then sigmoid colon அப்படின்னு சொல்லுவாங்க லார்ஜ் இன்டெஸ்டைனோட பார்ட்ஸ். and then லாஸ்ட் என்ன இருக்கும், rectum, anus will be there. So
ஸோ பார்த்தீங்கன்னா அந்த அன்டைஜஸ்டட் ஃபுட் மெட்டீரியல்ஸ்லாம் இங்கே வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா the water will be absorbed in the large intestine, drugs will be absorbed as well as அந்த மினரல்ஸ் ஆல்சோ நான் உங்களுக்கு உள்ளுக்குள்ள வந்து அப்சார்ப் ஆகி முடிச்சிடும். ஸோ லார்ஜ் இன்டெஸ்டைனோட மேஜர் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் அப்சார்ப்ஷன், மினரல் அப்சார்ப்ஷன், அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கிற ட்ரக்ஸோட அப்சார்ப்ஷன் எல்லாமே நடக்குதுன்னா லார்ஜ் இன்டெஸ்டைன் நடக்கும். ஸோ the waste materials லாஸ்ட் என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா it will be going and storing in the rectum. இந்த ரெக்டம்ல தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா the fecal matter will be stored for some time. ஸ்டோர் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனஸ் வழியா என்ன உங்களுக்கு it will be coming out as an excretory fecal material. ஸோ பார்த்தீங்கன்னா pH ரேஞ்ச் ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா மவுத்தில் நம்மளோட pH ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7.8 as well as பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டொமக்ல 1.8 and then intestine it is 6.8. எதுக்காக இந்த pH வந்து மாறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மவுத்தில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா intestine it is alkaline pH. எதுக்காக alkaline pH அப்படின்னா இங்கே நிறைய என்சைம்ஸ் வந்து இந்த டைஜஷனில் இன்வால்வ் ஆகுது. எதுக்காக பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆகுறதுனால என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு என்சைம்ஸுக்கும் ஒவ்வொரு பர்டிகுலர் அந்த டெம்பரேச்சர் pHலாம் இருக்கு. அந்த கண்டிஷன்ல தான் இட் வில் பி ஆக்டிவேட்டட். நார்மல் கண்டிஷன்ல வந்து ஆக்டிவாக இருக்காது ஆக்சுவலாக. அதனால தான் பார்த்தீங்கன்னா நேச்சுரலி பார்த்தீங்கன்னா அந்த மியூக்கஸ் பைகார்பனேட்ஸ்னு சொன்னாலே அந்த மியூக்கஸும் பைகார்பனேட்டும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அல்கலைன் pH வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கும். அப்படி ப்ரொவைட் பண்ணுறதுனால தான் இந்த என்சைம்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகிட்டு டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1.8 pH. இந்த 1.8 pH என்ன பண்ணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆல்ரெடி பெப்சின் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பெப்சின் வந்து ஆக்டிவ் ஆகிறதுக்கு இந்த 1.8 pH ரொம்ப முக்கியம். அசிடிக் கண்டிஷனில் மட்டும் தான் இட் பி ஆக்டிவேட்டட். அதுக்காக pH ரேஞ்சஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். அதனால தான் பார்த்தீங்கன்னா என்சைம்ஸ் ஆக்டிவ் ஆகிட்டு அந்த டைஜஷனில் இட் வில் பி ஹெல்பிங். இதான் பார்த்தீங்கன்னா ஓவரால் ப்ராசஸ் ஆஃப் டைஜஷன். இந்த என்சைமோட ஆக்டிவிட்டி, கிளாண்டோட ஆக்டிவிட்டி ஃபர்தர் கிளாஸஸ்ல டீட்டெயிலாக வில் பி எக்ஸ்பிளைனிங். தேங்க்யூ ஸோ மச்.